அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில மாதங்களாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை தலைப்பாய் வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது இந்த தலைப்பின் கீழ் பாகம் 4 நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இப்பொழுது நாம் எதை தியானித்து வருகிறோம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், நம்முடைய சாட்சியின் வசனத்தினால் எப்படி பிசாசின் மேல் ஜெயம் கொள்வது என்பதை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அதை தொடரப் போகிறோம். அதற்கு இப்பொழுது நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். நாம் கடந்த வாரமே பார்த்தோம். இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 10-18 வசனங்களிலே வேதம் நமக்கு அழகாக ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. என்ன காரியம்? எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எப்படி நாம் பிசாசு மேல் ஜெயம் பெறுவது என்ற சத்தியத்தை வேதம் இந்த பகுதியிலே தெளிவாக கற்றுத்தருகிறது பாருங்க. அதனால்தான் நாம் இந்த பகுதியிலிருந்து எப்படி பிசாசின் மேல் ஜெயம் எடுப்பது இயேசுவை விசுவாசித்து என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் முதலாவது பார்த்தோம். இந்த எபேசியர் 6:12 வசனத்தை நம்ம தியானித்தோம். ஏன் இந்த உலகத்தில் பிசாசோடு நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டுன்னு ஏன் வேதம் சொல்லுது? அந்த காரணத்தை நம்ம தியானித்தோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களில் இயேசுவின் வார்த்தைகள்லேருந்தே நம்ம பார்த்தோம். ஏன் பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டாகிறது? இந்த போராட்டத்தினுடைய தன்மையே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்னது? நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக நாம் கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஏன்னா வசனத்தின் மூலமாக தான் ஆண்டோட ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. அப்போது அவரோட வசனத்தின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுதுன்னா பாருங்க, அந்த வசனத்தை நம்ம இருதயத்திலேருந்து எடுத்து போட்டால் நம்ம கர்த்தருடைய ரட்சிப்பு என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதுன்னு பிசாசுக்கு எனக்கு தெரியும். அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான்? போராட்டங்களை கொண்டு வருகிறான். நாம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம். வசனத்தின் நிமித்தம் தான் வாழ்க்கையில் உபத்திரம் துன்பம் எல்லாம் என்ன செய்து வருது. ஏன்? அந்த உபத்திரம் துன்பம் தொடர்ந்து நம்ம சந்திக்கும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்மளோட விசுவாசத்தில் இடறி விடுகிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களாக நம்மளோட வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்லி தான் பிசாசு என்ன பண்ணுறான்? போராட்டங்களையும் துன்பங்களையும் இந்த உலகத்தில் வசனத்தை நிமித்தம் அதை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக போராட்டங்களை கொண்டு வருகிறான் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய போராட்டத்தினுடைய அந்த காரணத்தை தெளிவாக நம்ம பார்த்தோம். ஆனால் முடிக்கும் போது நல்ல செய்தியை பார்த்தோம். அது என்னது? இயேசுவின் வார்த்தைகள்லேருந்தே பார்த்தோம். யோவான் 16:33. ஆமாம், இந்த உலகத்தில் போராட்டம் உண்டுங்கிறது உண்மைதான். ஆனால் இயேசுவே நல்ல செய்தியை சொல்கிறார். ஆனாலும் இந்த வசனத்தின் பின்பகுதியில் சொல்ல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தேன்? சிலுவையில் உங்கள் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தியை உண்டாக்கி
நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டேன், அதன் மூலம் உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நல்வார்த்தைகள், இந்த நம்பிக்கை நிறைந்த சந்தோஷ வார்த்தைகளை கேட்டோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் நம்ம தொடர்ந்து எப்படி அப்போ இந்த ஜெயத்தில் நடப்பது என்று சொல்லுகிற காரியங்களை நம்ம தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த வாரம் நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு போவோம் பாருங்க. அங்கேருந்து தான் நம்ம தேவனோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வாரம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளோடு அப்போஸ்தலர் பவுல் மூலமாக நம்மளோடு பேசுகிறார். பாருங்க, பவுல் இந்த எபேசியர் நிருபத்தை எபேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு என்ன செய்கிறார், எழுதுகிறார். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நமக்கும் இந்த கடிதத்தை எழுதுகிறார். எழுதும்போது பாருங்க, அவர் இந்த வசனத்தின் முதல் வார்த்தையை ஒன்று சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, இந்த எபேசியரில் 6 அதிகாரம் இருக்குது. இந்த 6 அதிகாரம் முழுவதும் முதல் 3 அதிகாரங்களில் இயேசுவினால் உண்டான அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்தது 4ஆம் அதிகாரத்திலேருந்து 6ஆம் அதிகாரம் முன்பகுதி வரைக்கும் எப்படி இந்த ரட்சிப்பை அனுதின வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அப்போ ரட்சிப்பை பெற்ற நாம் அனுதின வாழ்க்கையில் எப்படி நடப்பது என்பதை குறித்து நாம் எபேசியர் 4-5-6 அதிகாரங்களில் பவுல் சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ இந்த நிருபத்தை முடிக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, பவுல் முதல் 6 அதிகாரமும் இப்படி இயேசுவினால் உண்டான அந்த ரட்சிப்பெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ இந்த நிருபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை விசுவாசிகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கோடு இப்போ என்ன செய்கிறாரு, பேசுகிறார், சொல்கிறார். கடைசியாக என் சகோதரரே, என்ன சொல்ல வர்றாரு, இவ்வளோ நேரம் நீங்கள் ரட்சிப்பு குறித்த நிறைய இயேசுவினால் உண்டான ரட்சிப்பின் அந்த சத்தியங்களெல்லாம் கேட்டீங்க, எப்படி அந்த சத்தியத்தில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எப்படிலாம் நடக்கணும் அதெல்லாம் கேட்டீங்க. கேட்டுட்டு இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க, பலப்படுங்கள் அப்படிங்கிறார். பாருங்க, பலப்படுங்கள். ஏன் பலப்படுங்கள்? ஏன்னா அதை தான் 12வது வசனத்தில் போன வாரம் பார்த்தோம். இந்த உலகத்தில் என்ன செய்யுது, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழணும், அன்பில் நடக்கணும், ஆண்டவருடைய அந்த ஆவியின் கனியில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நல்லது தான். ஆனால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு, ஆண்டவருடைய ரட்சிப்பை சுதந்தரித்து இந்த உலக பூமியிலே வாழ்வதற்கு தடையாக ஒரு போராட்டம் என்ன செய்து இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த போராட்டம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த உலகத்தில் இயேசுவை விசுவாசித்து இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிறாரு. இது ஒரு கட்டளையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க, பலப்படுங்கள் அப்படிங்கிறாரு. பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்வில் பிசாசினால் வருகிற போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் என்ன செய்யணும், பலப்பட வேண்டும். பலப்படுறதுனா என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ கார் இருக்குது, பைக் இருக்குது. யோசிச்சு பாருங்க, பைக்கை ஓட்டுறதுக்கான எல்லாமே அந்த காரில் கொடுத்துருக்காங்க, என்ஜின் எல்லாமே வண்டியை ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த வண்டியை நான் ஓட்ட வேண்டும் என்றால் அந்த வண்டிக்கு சக்தி வேண்டியிருக்கு, வல்லமை வேண்டியிருக்கு. அது என்னது, அதுதான் பெட்ரோல் அல்லது டீசல். அது ஊற்றுனா தான் அந்த வண்டி என்ன செய்யும், ஓடும். அப்போது ஒரு காருக்கு ஒரு பெட்ரோலோ டீசலோ அது உள்ளே நீங்கள் போய் ஊற்றின உடனே இப்போ என்ன ஆயிடுது, காருக்கு ஓடுறதுக்கான பலன் என்ன செய்திருது, வந்துடுது. இப்போ என்ன செய்யலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், ஓட்டலாம். ஏன்,
காருக்கு சத்துவம் வந்துட்டு, பலன் வந்துட்டு. அந்த மாதிரி தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க உங்கள் வாழ்க்கையில், ரொம்ப சந்தோஷமான காரியம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் நம்ம இயேசுவினால் உண்டான ரட்சிப்பின் பலன்களில் பார்த்தோம் அல்லவா? இப்படி பல நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க, உண்மைதான். ஆனால் இந்த ரட்சிப்பின் பலன்களை அனுதின வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணுமா? அது என்னது? கர்த்தரில் பலனடையணும். அவருடைய வல்லமையில் வாழ்வதில் நீங்கள் என்ன செய்யணும்? பலனடையணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இதுதான் வாழ்வதற்கு பாருங்க வழியாக இந்த பூமியில் என்ன செய்து இருக்குது பாருங்க. நீங்கள் கர்த்தரிலும் அவரோட வல்லமையில் நம்பி வாழ்வதிலும் பலப்படலைன்னா நீங்கள் வெற்றிகரமாக ஒரு கிறிஸ்தவனாக இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், நல்ல வேதம் வாசிக்கலாம், ஜோம் பண்ணலாம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் சிலர்லாம் சொல்கிறாங்க, நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஜோம் பண்ணுறேன், நான் வாழ்க்கையிலலாம் ஒரே போராட்டமாக இருக்குது, போராட்டம் மேலே ஜெயமே எடுக்க முடியல பிரதர், வாழ்க்கை ஒரே தோல்வி தான், ஏன்னே தெரில, நல்லா தான் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் போகிறேன், ஆனால் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சிலர்லாம் உள்ளத்தில் அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் தெரியுமா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியல? ஏன்னா நீங்கள் அன்றாடம் எப்படி காருக்கு அந்த பெட்ரோல் ஊற்றுற மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு 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 பெட்ரோல் ஊற்றுற மாதிரி ஒரு ஒரு உங்கள் வாழ்வில் ஒரு காரியத்தில் நீங்கள் அன்றாடம் பலனடைந்து கொண்டே போகணுமா? அது என்னது? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி அவருடைய வல்லமையை சார்ந்து கொண்டு வாழ்வதில் அன்றாடம் நீங்கள் என்ன செய்யணும்? பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இதுக்கு தான் நம்ம வேதத்தை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் பாருங்க. பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குது? கர்த்தரை அறிந்து கொள்கிறேன். கர்த்தரை அறியும் போது என்னது? கர்த்தரில் என்ன செய்கிறேன்? பலப்படுறேன். அப்போது நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது சும்மா ஏதோ எஞ்சேன், ஏதோ பைபிளை திறந்தேன், இன்றைக்கி ஒரு அதிகாரம் வாசிட்டப்பா அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தி. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்றிட்டேன், பைபிள் வாசிக்கணும்னு சொன்னாங்க வாசிச்சுட்டேன், ஜெபிக்கணும்னு சொன்னாங்க ஜெபிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தி பாருங்கள். எதுக்கு ஜெபிக்கிறோம், எதுக்கு பைபிள் வாசிக்கிறோங்கிற அதனோட நோக்கத்தினுடைய உணர்வு இல்லாதவர்கள் அனைவரும் இருக்காங்க பாருங்கள். தேவ பிள்ளைகளே, ஏன் பைபிள் வாசிக்கிறீங்க? பைபிள் வாசிக்கும் போது கர்த்தருக்குள் என்ன செய்கிறீங்க? பலப்படுறீங்க. ஏன் பைபிள் வாசிக்கும் போது பைபிளின் கர்த்தரை அறிந்து கொள்கிறீங்க, இயேசு அறிந்து கொள்கிறீங்க. அப்போ இயேசு அறியும் போது அவரோடு இருக்கிற உறவு என்ன செய்யுது? பலப்படுது. அவர் பேரில் இருக்கிற விசுவாசம் பலப்படுது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து வாழ்வதில் என்ன செய்கிறீங்க? பலனடைகிறீங்க. கர்த்தர் அற்புதங்கள்லாம் செய்கிறார் என்ற சத்தியத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன செய்யுது? நானும் அப்போ கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொள்ள போகிறேன், ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசம் என்ன செய்யுது? பெருக்குது. அப்போ அன்றாடம் என்ன செய்கிறீங்க? வேத வாசித்து இப்படி ஜெபிக்க என்ன அது? நீங்கள் கர்த்தரோட சத்துவத்தில் என்ன செய்கிறீங்க? பலப்படுறீங்க. இப்படி அன்றாட பலன் அடையும் போது தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிசாசினால் வரும் போராட்டங்களை என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பாருங்க, நம்ம குறிப்பாக இந்த இடத்துல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு வருது பாருங்க. இந்த சத்துவத்தின் வல்லமைங்கிறது என்ன வல்லமை? அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு பாருங்க. அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு நிமிடம் நம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? எபேசியர் 1
19வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறாரு. அங்கே அந்த சத்துவத்தின் வல்லமை என்பது எந்த வல்லமையை குறிக்குது, எதை பற்றி பேசுகிறார் என்பதை இங்கே எபேசியர் 1ல் சொல்கிறாரு. பாருங்க, இந்த சத்துவத்தின் வல்லமைங்கிறது வேற எதுவும் இல்லை. பாருங்க, இந்த எபேசியர் 1:19 வாசிக்கும் போது அது என்ன வல்லமைன்னு நமக்கு தெரியுது. பாருங்க இங்கே சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அன்றாடம் கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்கள் என்று சொல்லி அங்க எபேசியர் 6:10 ஆவியானவர் சொல்லும் போது எந்த வல்லமையில பலப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை இங்க விவரிக்கிறார். பாருங்க, இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை அது என்ன வல்லமையா? இந்த வல்லமையை கொண்டுதான் தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும் போது எந்த வல்லமையில பலப்படுங்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பும் போது சகல பிசாசு, சகல பாவ, சகல சாப, மரணத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தாரே, அந்த இயேசு சகலவற்றையும் ஜெயித்து எழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே வாழ்வதிலே ஒவ்வொரு நாளும் பலப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அன்றாடம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் ஒரு காரியத்தை உணர வேண்டும். என்ன உணர வேண்டும்? இன்றைக்கு இந்த நாளை வாழுவதற்கு தேவன் எனக்கு அவருடைய வல்லமையை தந்திருக்கிறார். என்ன வல்லமையை தந்திருக்கிறாரு? சாதாரண வல்லமை எனக்கு தரல. அவர் எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. எந்த வல்லமை? அது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையே இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த எபேசியர் 1:19 சொல்லுது. பாருங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறபடினால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் என்ன செய்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சகலவற்றையும் இயேசு மேற்கொண்டு உயிர்த்தெழுந்தாரே, அந்த ஜெயத்தின் வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், அதுல பலப்படும்படி என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும். பாருங்க, ஏன்னா இந்த உலக வாழ்வியல பாருங்க, ஒவ்வொரு நாளும் பல சவால்கள் இருக்கு, பல கடமைகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீங்க எனக்கு உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்திருக்கீங்க, தந்திருக்கீங்க. அப்போ ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுடைய வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். பாருங்க, ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய போகிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதில் இந்த காரியத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய போகிறோம், உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்படி அன்றாடம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நீங்க தேவனுடைய வல்லமை, இவ்வளோ பெரிய வல்லமையை வாழ்க்கையில வேலை செய்து அப்படின்னு முதல்ல உணர்ந்து அறிந்து, இப்போ அதை வாழ்க்கையில அந்த வல்லமையை அனுதின வாழ்க்கையில சுதந்திரிக்கும்படி நீங்க கர்த்தர் நோக்கி
ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெபித்து ஜெபித்து செயல்படும் போது இப்போ என்ன ஆகுது, நீங்களே பார்ப்பீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அவரோட வல்லமையை வெளிப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி தருகிறத என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது அந்த போராட்டங்கள் நடுவில் ஆண்டவரே இந்த போராட்டம் இப்படி நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த சூழ்நிலை ஜெயம் எடுக்க இந்த வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்படட்ட ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது பாருங்கள், ஒருவேளை ஒரு வியாதி வந்திருக்கலாம், ஒரு சின்ன சரீரத்தில் வலி வந்திருக்கலாம். வந்திருக்கும் போது நீங்கள் உடனே பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமை, மரணத்தை ஜெயித்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்குதே பரிசுத்தாவினால். இப்போது ஆண்டவரே, இந்த வல்லமை என் வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் இருக்க இந்த வியாதியிலிருந்து இந்த வலியிலிருந்து விடுதலை அளிக்க என் வாழ்க்கையில் இப்போ வெளிப்படட்டும். வெளிப்பட்டு ஆண்டவரை இப்போ இதுலேருந்து எனக்கு சுகத்தை தாங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கும் போது பாருங்கள், அந்த வல்லமை என்ன செய்யும், வெளிப்படுகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இப்படி அனுபவிக்க என்ன ஆகும், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டோட வல்லமை வெளிப்படுகிறது. அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருகிறதை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது, உங்கள் விசுவாசம் என்ன செய்கிறது, பலப்படுகிறது. உங்கள் நம்பிக்கை பலப்படுகிறது. தேவன் பேரில் இருக்கும் அன்பில் என்ன செய்றீங்க, பலப்படுறீங்க. அப்போ பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் பலப்படும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். அடுத்தது சொல்றாரு, நீங்கள் கர்த்தரில் பலப்படுங்கள் அப்படிங்கிறார். பாருங்க, கர்த்தரில் பலப்படுறதுனா என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நம்ம ஏற்கனவே நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கோம். இதுக்கு முந்தைய இந்த தொடர் போதனைக்கு முந்தின போதனை, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நாம் கடந்த வருடத்தின் பின்பகுதியிலே தியானித்தோம். அதில் நம்ம பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படி வல்லவர், இரக்கமுள்ளவர், அவர் எப்படி அதிகாரமுடையவர், மற்றும் இந்த தொடர் போதனையின் 3வது பகுதியில் இயேசு எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை மீட்டவர், தேவ கோபாக்கிலிருந்து விடுவித்து நம்மை தேவ கிருபையினால் நிரப்பினவர் என்று சொல்லி கர்த்தரை குறித்து அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் இந்த அறிவிலே வாழ்வதிலே நீங்கள் என்ன செய்யணும், பலனடையணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே சொல்லணும், ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் என் மேலே இரக்கமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நாளில் என் மேலே ஆண்டவரே நீங்கள் அதிகாரமுடையவரா, வல்லவராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அப்போது ஆண்டவரே, நான் இந்த நாளில் இந்தந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டி இருக்குது, இந்தந்த பொறுப்புகள்லாம் இருக்குது. அப்போது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இந்த விஷயத்தில் எனக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் எனக்கு வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து சார்ந்து கொண்டு அந்த அறிவிலே அனுதினமும் வாழும்போது இப்போ என்ன செய்றீங்க, கர்த்தரோடு இருக்கிற உறவில் என்ன செய்றீங்க, பலப்படுறீங்க. கர்த்தரை அறிந்து கொண்ட அறிவிலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க, பலப்படுறீங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும் கர்த்தர் மீட்பர்னு தெரியும், கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறவர்னு தெரியும். ஆனால் இப்போ எப்படி அதில் பலப்படுறீங்க? ஒருவேளை அன்றாட வாழ்க்கையில் வாழும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் தவறிட்டீங்க, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்போ உடனே என்ன செய்யணும் பாருங்கள், ஐயோ இந்த பாவத்தை கர்த்தர்லாம் எங்கே மன்னிப்பார் அப்படின்ட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே பாருங்கள் அந்த 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 குறைவிலே வாழ்வதில்லை. உடனே டக்குன்னு என்ன செய்யணும், மனம் திரும்பி ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் தவறிட்டேனே, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி என்ன செய்யணும், உடனே பாவம் மன்னிப்பு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த அந்த பாவத்தின் மேல் அவருடைய மீட்பின் வல்லமையின் மூலமாக திரும்ப அதை செய்யாதபடி மீட்பின் வல்லமை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் என்னை மீட்டிருக்கிறாரு, பாவத்தில் நீ வாழாதபடி பரிசுத்தமாக வாழும்படி எனக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்பை தந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்து உணர்ந்து என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை சுதந்திரிக்கணும். பாருங்க, அப்போது தேவ பிள்ளைகளே, இப்படி நீங்கள் அனுதினமும் அன்றாடம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த அறிவிலும்
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் வாழுவதில் இப்படி அனுதினமும் ஒவ்வொரு வாழ்வின் காரியத்தில் அந்த கற்றுக்கொண்ட அறிவை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் சார்ந்து வாழும்போது இப்போ என்ன செய்றீங்க, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையில் வாழுவதில் என்ன செய்றீங்க, அன்றாட பலப்படுறீங்க. அப்போ இப்படி பலப்படும் போது என்ன ஆகுது, நீங்கள் இந்த உலக வாழ்விலே பாருங்கள், பிசாஸ் போராட்டத்தை கொண்டு வரும்போது பாருங்கள், இப்படி அன்றாட நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா திடீர்னு ஒருவேளை ஒரு பெரிய வெள்ளம் போல் சாத்தான் நமக்கு விரோதமாக வந்தாலும் பாருங்கள், அதை தான் நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இப்போ வாசிக்க கேட்கலாமா? எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுது, தீங்கு நாளில் பிசாசை நீங்கள் எதிர்க்கும்படி திராணி உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கும்படியாக தேவனுடைய சர்வாத வர்க்கத்தின் எடுத்துக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. அப்போது யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாருமே வாழ்விலே திடீரென்று சில தீங்கு நாட்களை எதிர்கொள்ளுகிறோம். எல்லா நாளும் சந்திக்கிறது இல்லை, ஆனால் திடீர்னு வருது. திடீர்னு எதிர்பாராத பெரிய போராட்டங்களை வாழ்வில் சந்திக்கிறோம் பாருங்கள். அப்போது அப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் திடீர்னு ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் வரும்போது அன்றைக்கு நம்ம பலவீனர்களாக காணப்பட மாட்டோம் பாருங்கள். அன்றாட இப்படி கர்த்தரை அறிந்த அறிவிலே வாழ்வதிலும் அவருடைய வல்லமையை ஒவ்வொரு வாழ்வின் காரியங்களிலும் வெளிப்படும்படி சார்ந்து கொள்ளும் போது அன்றாட இப்படி நீங்கள் கர்த்தரில் பலப்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு பெரிய போராட்டம் வரும்போது அந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சோர்ந்து போயிட மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ கர்த்தரில் பலப்பட்டுருக்கீங்களே, அன்றாட கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த பெரிய போராட்டங்கள் வரும்போது அவைகளை எளிதில் ஜெயித்து கொள்ள அது என்ன செய்யுது, வழியை என்ன செய்கிறது, திறக்கிறது பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, ஆதலால் இந்த நாளில் ஒரு முடிவு பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, அன்றாடம் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்ய பலப்பட போகிறேன். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அன்றாடம் பலப்படுங்க. ஒவ்வொரு நாள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை சார்ந்து கொள்வதிலும் கர்த்தரை குறித்து அறிந்த அறிவிலே வாழ்வதிலும் ஒவ்வொரு நாளும் வளருங்கள் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலே கேட்ட அந்த சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழ ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது கர்த்தரை குறித்த அறிவை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி, ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை தேட, ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய உதவியை பெற்றுக்கொண்டு அன்றாட இப்படி உம்முடைய வல்லமையில் வாழ்ந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களெல்லாம் உம்முடைய வல்லமையை சார்ந்து ஜெயம் எடுத்து வாழ்ந்து பழக, உமக்குள் பலப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து வாழ்விலே எதிர்பாராமல் திடீர்னு வருகிற தீங்கு நாட்களை எதிர்கொள்ள இந்த நாளில் திராணி உள்ளவர்களாக உம்முடைய பிள்ளைகள் மாறும்படி இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் அவரில் பலப்படுங்கள். ஆமேன்.